ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே கிரிமினல் ப்ரொசீடிங்ஸில் அக்கரன்ஸ்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இன்வெஸ்டிகேஷன். அதை நம்ம ஏற்கனவே ஒரு 5 வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ், அதாவது இன்கொயரியில் ஒரு பார்ட்டை பார்த்துட்டோம், அதாவது காக்னிசன்ஸ். சரிங்களா, காக்னிசன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ காக்னிசன்ஸ்க்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் நடக்கும். அது சொல்கிற, அதாவது கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸு பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட். அது சொல்கிற சாப்டர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிஆர்பிஸில் சாப்டர் 16, அதற்கு உட்பட்ட செக்ஷன்ஸு 204லேருந்து 210 வரைக்கும் அதை பற்றி சொல்லுது. இதே ரிலேட்டடாக பிஎன்எஸ்எஸில் பார்த்தோம்னா சாப்டர் 17, இந்த சாப்டர் 17 அதற்கு உட்பட்ட ப்ரொவிஷன்ஸ் வந்து 227லேருந்து 233 வரைக்கும் இதை பற்றி சொல்லுது. இப்போது ஒன் பை ஒன்னாக சிஆர்பிசியை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதுக்கு ரிலேட்டடாக என்ன விஷயங்கள் எல்லாம் அந்த செக்ஷனில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பிஎன்எஸ்எஸில் சேர்த்து பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சிஆர்பிசியில் 204 என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ். ஒன்றுமே இல்லைங்க, சம்மன் அனுப்புறது. அக்யூஸ் சம்மன் அனுப்பணும் இல்லையா, அதுக்குள்ள சம்மன் அனுப்புறது, அது சொல்கிற செக்ஷன் தான் 204. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சஃபிஷியன்ட் கிரவுண்ட் ஃபார் ப்ரொசீடிங். சஃபிஷியன்ட் கிரவுண்ட் ஃபார் ப்ரொசீடிங், ப்ரொசீட் பண்ணுறதுக்கு சஃபிஷியன்ட் கிரவுண்ட் இருக்கும் பட்சத்தில் அந்த நீதிமன்றம், அதாவது மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்கன்னா, சம்மன்ஸ் கேஸாக இருந்தால் சம்மன் தான் அனுப்ப வேண்டும். ஹீ ஷல் இஸ்யூ ஹிஸ் சம்மன் தான் அனுப்ப வேண்டும். ஒருவேளை வாரண்ட் கேஸாக இருந்தால் மே இஸ்யூ வாரண்ட்டு அனுப்பலாம், அனுப்ப வேண்டும்ன்றது கட்டாயப்படுத்தலை, அனுப்பலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக சம்மன் தான் அனுப்புகிறாங்க நம்ம கோர்ட்டில். சரிங்களா, இது ஓகே. இப்போ சம்மன்ஸ் கேஸ் வாரண்ட் கேஸ் தான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, 2 வருஷம் கீழே உள்ளதெல்லாம் சம்மன், அதாவது தண்டனை தரக்கூடிய அந்த வழக்குகள்லாம் சம்மன்ஸ் கேஸு. 2 வருஷத்துக்கு மேலே தண்டனை தரக்கூடிய அந்த வழக்குகள் எல்லாமே என்னமேனா வாரண்ட் கேஸ். இதுதான் டிஃப்ரென்ஸு. இதை பனிஷ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் பிரிக்கிறாங்க. இப்போ சப்செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா, இது இந்த 204ங்கிறது ப்ரைவேட் கம்பெனிக்கு பொருந்தும், போலீஸ் ரிப்போர்ட்டுக்கும் போகணும். இப்போது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் லிஸ்ட் ஆஃப் ஃபிட்னஸ் வந்து கொடுக்கணும் வைங்களேன், அது கொடுக்குற வரைக்கும், அதை தாக்கல் பண்ணுற வரைக்கும் சம்மனோ வாரண்டோ அனுப்பக்கூடாது. அதே போல் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும்போது அந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் சார்பாக சம்மன் அனுப்பும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஷல் பி அக்கம்பைன்டு பை அ காப்பி ஆஃப் சச் கம்ப்ளைண்ட். அந்த கம்ப்ளைண்ட் காப்பி சேர்த்து அந்த சம்மனோட அனுப்ப வேண்டும். அதே போல் இப்போது ப்ரைவேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் ஃபீஸ் அனுப்புவோம் இல்லையா, அந்த சம்மன் அக்யூஸ்ட் அனுப்புறதுக்கு ப்ராசஸ் ஃபீஸ் வந்து கம்ப்ளைண்ட் செய்து தான் பணம் கட்டுவாங்க. அந்த மாதிரி கட்டுற வரைக்கும் நீங்கள் சம்மன் அனுப்ப மாட்டாங்க. அந்த குறிப்பிட்ட டைமில் நீங்கள் வந்து ப்ராசஸ் ஃபீஸ் கட்டலைன்னா த மேஜிஸ்ட்ரேட் மே டிஸ்மிஸ் தி கம்ப்ளைண்ட். அந்த கம்ப்ளைண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணால்